11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 10th ஸ்டாண்டர்டா ஒரு வழியா முடிச்சாச்சு. அண்ட் இப்போ கவர்மெண்ட் நமக்கு அபிஷியல் ஆன்சர் கீயை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. கிரேஸ் மார்க்ஸ் இருக்கா, எந்தெந்த சப்ஜெக்ட்ல என்னென்ன கொஸ்டினுக்கு மார்க் இருக்கு, நான் இதெல்லாம் எழுதியிருக்கேன் மேம், இது மட்டும் எழுதுனா எனக்கு எவ்வளவு மார்க் கிடைக்கும் அப்படிங்கறதெல்லாம் யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க. அதுக்கு இன்னைக்கு ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன் கிடைக்க போகுது. ஸோ நான் டாக்டர் மிருதுலா ஃப்ரம் 100 லேர்னிங். ஸோ குயிக்கா பார்க்க ஆரம்பிச்சிடலாமா? ஸோ முதல்ல நம்ம இங்கிலீஷ்க்கு பார்க்கலாம். ஸோ இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா 1 மார்க்ல ஆன்சர்ஸ் எல்லாமே நம்ம ஆப்ஷன்ஸோட எழுதினா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் அது போக கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி டர்ம்ஸ் கண்டிப்பா இருக்கணும். கிராமருக்கும் சேர்த்து தான். அண்ட் மித்ததுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கு ஏதோ 2 பாயிண்ட் எழுதினாலே உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. அண்ட் அடுத்தது நமக்கு கிராமர். ஸோ கிராமர்ல பாத்தீங்க அப்படின்னா ஸோ எப்படியெல்லாம் நீங்க எழுதிருக்கணும். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க் எந்த பர்டிகுலர் சென்டென்ஸ் எழுதுனா இருக்கு அப்படின்னு நீங்க இருக்கு. ஸோ எனி ரெலவெண்ட் ஆன்சர் எழுதினாலே 19th கொஸ்டினுக்குலாம் மார்க் கொடுத்துருவாங்க. அண்ட் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அடுத்ததுக்கு ஸோ நீங்க எங்க வந்துட்டு கேப்ஸ் மாத்தணும், பங்க்சுவேஷன் போடணும், இது எல்லாம் இருந்துச்சுன்னா இது எல்லாத்துக்குமே சேர்த்து தான் நமக்கு 2 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வந்துட்டு நெக்ஸ்ட் பார்ட். ஸோ பேராகிராஃப்ல எழுதிருக்கீங்க அப்படின்னா ஸோ இது மாதிரி மிஸ்டேக்ஸே இல்லாம இந்த கீ வேர்ட்ஸ் எல்லாம் இருந்தாலே உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ். அடுத்தது அதே மாதிரி எல்லா பேராகிராஃபும் நீங்க எந்த பேராகிராஃப் சூஸ் பண்ணியிருந்தாலும் சரி ஸோ அதுக்கு வந்து ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. பட் இந்த மாதிரி கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே அந்த கொஸ்டின்ல இருந்திருக்கணும். ஸோ அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ மிஸ்டேக்ஸ் எதுவுமே இல்லாம இந்த ஹிண்ட்ஸ் இருந்தாலே யூ வில் கெட் ஃபுல் மார்க்ஸ். ஓகேவா? சோ இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனல்ல ஷேர் பண்ணேன். வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லயே இருக்கும். சோ கரெக்டா அங்க வாட்ஸ்அப் சேனலுக்கு வந்துருங்க. இப்போதைக்கு நம்ம அதுல வந்து இது எல்லாத்தையும் ஒரு தடவை திரும்பவும் பார்த்து வச்சுக்கலாம். சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 2 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு ஸோ எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு மார்க் ஸோ அப்படிதான் வந்து அலோகேட் பண்ணிருக்காங்க. ஸோ லெட்டர் ரைட்டிங் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சென்டரோட அட்ரஸ், டேட், ரிசீவர் அட்ரஸ் இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு மார்க் கொடுத்துருக்காங்க. சல்யூட்டேஷன் அண்ட் சப்ஜெக்ட் அண்ட் சாலிடேஷன் எப்படி எழுதினாலும் சரி அதுக்கு ஒரு மார்க் இருக்கு. ஸோ பாடி ஆஃப் லெட்டர் 2 மார்க்ஸ் அண்ட் க்ளோஷருக்கு ஒரு மார்க் கொடுத்திருக்காங்க. சோ நோட்டீஸ் ரைட்டுக்கும் அதே மாதிரி தான். கண்டிப்பா அந்த பிளேஸ் எல்லாம் நீங்க எழுதினீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ்ல பேசிக்கலி நம்ம இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அண்ட் மெமரி போயம்க்கு எப்படி ஒரு லைனுக்கு ஒரு மார்க் கொடுத்திருக்காங்கப்பா. சரியா? சோ ஸ்பாட் இருக்கும் அதே மாதிரி மார்க்ஸ் எல்லாமே கொடுத்தாச்சு. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா will move into the maths. சோ மேத்ஸ்ல பாக்கும்போது சோ ஸ்டெப் மார்க் எல்லாம் கிடைக்குமா? சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணிருப்போம், ஆன்சர் கரெக்டா இருக்கும், இல்ல வந்து ஸ்டெப் எல்லாம் கரெக்டா இருக்கும், ஆன்சர் மட்டும் தப்பா இருக்கும். அப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னா அதுக்கு மார்க் எப்படி கொடுப்பாங்க? சோ கிரேஸ் மார்க்ஸ் 1 மார்க்ஸ்ல எதுவுமே கிடையாது, இங்கிலீஷ்லயும் எங்கேயுமே கிடையாது. சோ இப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா மேத்ஸ்ல அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இங்க 2 மார்க் கொஸ்டின்ல ஒரு ஸ்டெப்புக்கும் ஒவ்வொரு மார்க். சோ ஸ்டெப் 1 செட்ஸ்ல இருந்து ஒரு கேட்ட கொஸ்டின் ஸோ ஏ அண்ட் பி எடுத்து எழுதிருந்தீங்க அப்படின்னாலே ஒரு மார்க் இருக்கு. அண்ட் அடுத்தது A cross B போட்டிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு மார்க். ஸோ டோட்டலி 2 மார்க்ஸ் இதுக்கு கேரண்டீட். ஸோ அடுத்தது வந்துட்டு 16th கொஸ்டினா இருக்கட்டும். ஸோ மொத்தம் எல்லா 2 மார்க்ஸ்க்கும் அதே மாதிரி தான். ஸோ இங்க பாருங்க இதுல ஃபுல் மார்க் ஷுட் பி அவார்டட் ஈவன் இஃப் த ஆன்சர்ஸ் கிவன் அன் ஆல்டர்னேட்டிவ் மெத்தட். ஸோ நீங்க வேற மெத்தட்ல போட்டிருந்தாலும் ஆன்சர்ஸ் இதே மாதிரி இருக்கு அப்படின்னா யூ வில் டெஃபினெட்லி கெட் ஃபுல் மார்க்ஸ். ஸோ அடுத்தடுத்து பாருங்கப்பா ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒரு மார்க். ஸோ இந்த ஸ்டெப் நீங்க கரெக்டா எழுதிட்டீங்க அப்படின்னா டெஃபினெட்லி யூ வில் கெட் 1 மார்க். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸோ இது எல்லாமே ஸ்டெப் மார்க் தான். உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி பிடிஎஃப்பும் திரும்ப ஷேர் பண்றேன். ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த 28th கொஸ்டினுக்குலாம் நீங்க ஃபார்முலா கரெக்டா எழுதினீங்க அப்படின்னாலே அதுக்கு ஒரு மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப நீங்க ஃபார்முலா எழுதினாலே எல்லா இடத்துலயுமே ஒரு மார்க் அழகா வாங்கிருக்கலாம். ஸோ 5 மார்க் கொஸ்டினுக்கு இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கு ஒரு மார்க் இருக்கு. ஓகே. ஸோ செட்டெல்லாம் நீங்க எல்லாருமே தெளிவா கரெக்டா எழுதிருப்பீங்க, அதுல மிஸ்டேக்ஸே இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி அடுத்தது தியரம்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்டுக்கு 2 மார்க் இருக்குப்பா, டயக்ராமுக்கு ஒரு மார்க் இருக்கு, அண்ட் டு கிவன் டு ப்ரூவ் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரூஃப் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 2 மார்க்ஸ். ஸோ டயக்ராம் வந்து நீங்க சப்போஸ் போட மறந்துட்டீங்க அப்படின்னா மார்க்ஸ் வந்துட்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அதுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க. ஸோ டயக்ராமுக்கான அந்த 1 மார்க் வந்து மிஸ் ஆயிடும். ஸோ அடுத்தது பாருங்க இங்கேயும் அடுத்த கொஸ்டின் இந்த ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரல் கண்டுபிடிக்கல நீங்க அந்த ஆல்டர்னேட் மெத்தட் யூஸ் பண்ணியிருந்தாலும் தே ஹவ் கிவன் ஃபுல் மார்க்ஸ். ஸோ அப்படி நீங்க எழுதினீங்கனால ஃபுல் மார்க்ஸ் தான். இந்த ஸ்டெப் இல்லாம நீங்க வேற ஆர்டர்ல போட்டிருந்தாலும். ஸோ அடுத்தது அதே மாதிரி எல்லா இடத்துலயுமே ஃபார்முலாக்கு மார்க் கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா வால்யூம் கண்டுபிடிக்கிறதுல ஹைட் ஆஃப் த சிலிண்டர் மட்டும் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா ஒரு மார்க் கொடுப்பாங்க. ஸோ அடுத்தது வந்துட்டு ஃபுல் மார்க் ஷுட் பி அவார்ட் ஈவன் இஃப் த ஆன்சர்ஸ் கிவன். ஸோ நீங்க வேற மெத்தட்ல அதாவது சப்ஸ்டியூஷன்லாம் வந்து நீங்க வேற மெத்தட்ல பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் அதுக்கும் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் தான். சோ மித்தபடி நமக்கு மேத்ஸ்ல தட் இஸ் ஆல் ஓகே தான். அண்ட் கண்டிப்பா இங்க பாருங்க எடுத்து எழுதணும். சோ வித்யாவோட பெர்ஃபார்மன்ஸ் இஸ் மோர் கன்சிஸ்டன்ட் இந்த மாதிரி ஒரு லைன் எழுதுனா அதுக்கு ஒரு மார்க் இருக்கு. சோ கிவன் ஈக்குவேஷன் வில் ஹேவ் நோ ரியல் ரூட்ஸ் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் எழுதினீங்க அப்படின்னால அதுக்கே ஒரு மார்க் இருக்கு. அண்ட் அதே மாதிரி ஜியோமெட்ரிக்கு ரஃப் டயக்ராம்க்கு ஒரு மார்க் இருக்கு. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு லைன் செக்மெண்ட்டுக்கு ஒரு மார்க்ஸ். அதெல்லாம் கரெக்டா எழுதினீங்கன்னா இதெல்லாம் ஃபுல் மார்க்ஸ் நீங்க ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். சோ அடுத்தது சயின்ஸ். ஸோ சயின்ஸ் பொறுத்தவரை ஆன்சர்ஸ் கரெக்டா இருக்கு. இது வரலும் நம்ம பார்த்த இங்கிலீஷ்க்கும் சரி மேத்ஸ்க்கும் சரி எங்கேயுமே கிரேஸ் மார்க்ஸ் இல்ல. சோ சயின்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா சோ இதெல்லாம் அழகா இந்த சென்டென்ஸ் எழுதினாலே உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ். நான் சொன்ன மாதிரி இங்க பாருங்க இதுல ஏதாவது 2 எழுதினீங்க அப்படின்னாலே யூ வில் கெட் 2 மார்க்ஸ்.
சோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே வந்து எனி 4 if you have written, ஓகேவா. சோ இதுல எல்லாத்தையுமே உங்களுக்கு 2 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா போல்டிங்க்கு 2 டெஃபினிஷன்ஸ் இருக்கு. சோ 2 லைன்ல இந்த 2 டெஃபினிஷன்ல நீங்க எது எழுதினீங்கனாலும் உங்களுக்கு ஃபுல் 2 மார்க்ஸ் தான். சோ அடுத்தது வந்து டயக்ராம்ல பார்ட்ஸ் கேட்டிருந்தாங்க இல்லையா, சோ ஒரு பார்ட்க்கும் ஹாஃப் மார்க். சோ அடுத்தது வந்துட்டு கீ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சோ இதுல ஏதாவது ஒரு 2 பாயிண்ட் எழுதியிருந்தாலே உங்களுக்கு ஃபுல் 2 மார்க்ஸ் கிடைச்சிருக்கும். அண்ட் ரொம்ப டவுட் இருந்தா இந்த கம்பல்சரி கொஸ்டின் பாருங்க. சோ கரெக்டா எழுதியிருந்தோம், மோலார் மாஸ் கண்டுபிடிச்சிருந்தோம், 16க்கு மட்டுமே 1 மார்க் தான். சோ மாஸ் பெர்சன்டேஜ் ஆஃப் த கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் தனித்தனியா எடுத்துறதுக்கு 75-25க்கு half மார்க்ஸ். சோ இது இப்படி எழுதிட்டீங்க அப்படின்னா you will get full 2 மார்க்ஸ். இது எழுதிட்டீங்க நம்புறேன். சோ அதே மாதிரி 5 மார்க்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே சப்ஸ்டிடியூஷன் தான். Okay, so ideal gas equations இதெல்லாம் you can write any 4 points. நீங்க எந்த 4 பாயிண்ட் எழுதுனீங்க அப்படினாலுமே இந்த 4 மார்க்ஸ்க்கு 4 மார்க்ஸ் ஃபுல்லா வாங்கிடலாம். அண்ட் அடுத்தது பாருங்க ரீசனிங்லயுமே பாத்தீங்க அப்படின்னா எனி 4. ஸோ அப்ளிகேஷன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா எனி 4 எழுதினாலே போதும். ஸோ ரீசன்ஸ் ஃபார் ஆலாயிங்ல எனி 2 ரீசன்ஸ் எழுதினாலே போதும். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு நீங்க எல்லாருமே எல்லாம் கரெக்டா தான் எழுதிருப்பீங்க. ஸோ எல்லாத்துக்குமே வந்துட்டு மார்க் எப்படி அலோகேட் பண்ணிக்கலாம், பாயிண்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரி தான். சோ அடுத்த கம்பல்சரி क्वेश्चनக்கு கரெக்ட்டா ஃபார்முலாக்கு 1 மார்க் கொடுத்திருக்காங்க, ஸ்டெப்புக்கு 2 மார்க், ஃபைனல் ஆன்சருக்கு நான் சொன்ன மாதிரி ஆன்சருக்கு ஹாஃப் மார்க் இருக்கும் அண்ட் இந்த யூனிட்டுக்கு ஒரு ஹாஃப் மார்க் இருக்கும். சோ டோட்டலா 1 மார்க் இருக்கு. சரி, ஓகே. சோ சயின்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் இது எல்லாமே 7 மார்க்ஸும் அதே மாதிரி தான். பாயிண்ட் எல்லாமே எனி 4 எனி 2 எழுதினாலே you will get full marks. அதனால நீங்க கவலையே பட வேணாம். 2 பாயிண்ட்ஸ் இல்ல 3 பாயிண்ட்ஸ் நீங்க தாராளமா எழுதிருப்பீங்க. அடுத்தது பாப்போம் சோஷியல். சோ சோஷியல்ல எல்லாருக்கும் வந்து டவுட் இருக்கக்கூடியது இந்த 4வது क्वेश्चन தான். சோ மேம் அசர்ஷன் கரெக்ட், ரீசன் கரெக்ட், இதுல எது மேம் ஆப்ஷன் ஏவா பியான்னு நிறைய கன்ஃபியூஷன் இருந்துச்சு. சோ இந்த क्वेश्चனை பொறுத்த வரலும் ஓகே you will get full marks. நீங்க அந்த क्वेश्चனை ஜஸ்ட் அட்டெண்ட் பண்ணிட்டீங்க அப்படினாலே you will get full grace marks. சோ அவங்களே கொடுத்துட்டாங்க இங்க பாருங்க. சோ கிரேஸ் மார்க்ஸ் வந்து இந்த 4th क्वेश्चனுக்கு. சோ நீங்க எந்த ஆப்ஷன் 4th क्वेश्चन போட்டுனாலே you will get full marks. ஓகேவா. சோ இதுதான் வந்து நமக்கு கிடைச்ச ஒரே ஒரு கிரேஸ் மார்க். அதுவும் வந்து சோஷியல் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. சோ இப்போ எல்லாருக்கும் ஹாப்பியா. சோ சோஷியல்ல மெத்தபடி மேப் எல்லாம் கரெக்டா மார்க் பண்ணிருப்பீங்கப்பா. இது எல்லாத்துக்குமே வந்து கீ பாயிண்ட்ஸ் தான் இதுல இருக்கு. சோ நான் சொன்ன மாதிரி இது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுறேன். சோ சாயில் எல்லாம் எழுதிருக்கீங்கன்னா ஏதோ 5 சாயில கிளியரா ஒரு 2 பாயிண்ட் எழுதியிருந்தாலே உங்களுக்கு ஃபுல் 5 மார்க்ஸ் கிடைச்சிடும். சோ யூ டோன்ட் ஹேவ் டு வரி. அதே மாதிரி எல்லா क्वेश्चंसुமே இங்க பாருங்க. இது எல்லாத்துக்குமே சிம்பிளா நீங்க 2 relevant பாயிண்ட் எழுதினாலே ஃபுல் மார்க்ஸ். அதனால நிறைய பேர் சோஷியல், மேத்ஸ், சயின்ஸ் எல்லாம் சென்டம் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ யாரெல்லாம் எவ்வளவு மார்க்ஸ் எதிர்பார்க்கறீங்க அப்படிங்கறத கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, சோ ஃபைனலி 10th ஓவர். சோ வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படிங்கும்போது சோ நெக்ஸ்ட் வந்து நிறைய பேர் வந்து காமர்ஸ் குரூப் எடுக்கலாம்னு இருக்கீங்க. சோ காமர்ஸ் குரூப் எடுக்கலாம், ஓகேவா. சோ இல்ல வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுக்கலாம், சோ இல்ல வந்து பயோ மேக்ஸ் எடுக்கலாம். சோ நீங்க என்ன குரூப் எடுத்தாலும் சரி சோ எல்லாத்துக்குமே வந்துட்டு அந்த கோர் சப்ஜெக்ட்க்கு டெஃபினெட்லி நம்ம சூப்பரான மார்க் வாங்குறதுக்கு ஹெல்ப் தேவை. சோ நம்ம இங்க 100ல ஆல்ரெடி ஆன்லைன் அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சோ நீங்க வந்து வெளியே போய் டியூஷன் படிச்சு கஷ்டப்படுறதுக்கு பதிலா யூ கேன் ஜஸ்ட் கான்டாக்ட் அஸ். உங்களுக்கு என்னென்ன டீடைல்ஸ் எல்லாம் வேணுமோ உடனே இப்ப இந்த ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. சோ கால் பண்ணி எல்லா டீடைல்ஸும் கேட்டுக்கலாம். சோ நீங்க என்ன குரூப் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்ல குரூப் எடுக்கிறதுலே கன்ஃபியூஷன் இருக்கு அப்படின்னாலும் கண்டிப்பா மெசேஜ் பண்ணுங்க. சோ காமர்ஸ் குரூப் இருக்கு, சோ சிஎஸ் இருக்கு, பயோ மேக்ஸ் இருக்கு அண்ட் ஆல்சோ பியூர் சயின்ஸ் இருக்கு. சோ எல்லாருமே ஒவ்வொரு ட்ரீமோடு இருக்கும். சோ வர மார்க் வச்சு நம்ம டிசைட் பண்ணலாம். இல்ல ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பீங்க, இல்ல கன்ஃபியூஸா இருக்கு அப்படின்னாலும் டெஃபினெட்லி மெசேஜஸ். இது போக உங்களுக்கு தேவையான அடுத்தடுத்த ஹெல்ப்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்க போகுது. சோ நம்ம இந்த லீவை என்ஜாய் பண்ணதான் போறோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த ஒரு டெசிஷனை மட்டும் ஸ்ட்ராங்கா எடுத்துக்கலாம். சோ நியூ 11th பேட்ச்க்கு தேவையான எல்லா காமர்ஸ் சப்ஜெக்ட்ஸ்க்கும் எடுக்க போறோம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட்க்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜியா இருக்கட்டும், தமிழ் அண்ட் இங்கிலீஷா இருக்கட்டும், எல்லாமே இருக்கு. சோ ஜஸ்ட் மேக் ஷூர் உங்களுக்கு கிளியர் ஐடியா இருக்கு, என்ன எடுக்கணும் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இட் இஸ் ஆல் குட். இல்ல மேம் அதுவே எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னா இப்பயே ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி எல்லா டீடைல்ஸும் எடுத்துக்கிட்டு இப்பயே நம்ம கிளாஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ மே மிட் வீக்ல இருந்து நம்மளும் கிளாஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண போறோம். உங்களுக்கு என்னென்னலாம் வந்து பேசிக் தெரிஞ்சுக்கணுமோ அது எல்லாமே இப்போ இருந்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா காம்படிஷன் அதிகமாயிட்டே இருக்கு. ஸோ 11th பப்ளிக் இருக்கு, 12th பப்ளிக் இருக்கு. அது சூப்பரா வந்து எழுதுறதுக்கு கடைசி நிமிஷத்துல கஷ்டப்படுறதுக்கு பதிலாக இப்போ சூப்பரா படிச்சுக்கலாம். ஸோ ஆல் தி வே பெஸ்ட் ஃபார் ஆல் யுவர் அப்கமிங் கரியர். என்னென்னலாம் உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படுமோ எல்லாம் நம்ம பண்ணிட்டே இருக்க போறோம். ஸோ டெஃபினட்டா மெசேஜ் பண்ணுங்க. We are here to help you. And வேற என்ன டவுட் இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. And all the very best.